ஸ்ரீகுருப்போ நமஹ. தமிழ்நாட்டில் நாம ஒரு பழமொழி கிராமாந்தரத்தில் சொல்லுவோம், குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம். வீடு கட்டியிருக்கான். அவனுடைய நண்பன் பார்க்க போனான். என்னடா திருண்டு கட்டியிருக்கே வீடு, குச்சி வீடா இருக்கேன்னா. குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம் அப்படி பதில் சொன்னான் அவன். அந்த பழமொழிக்கு அவன் என்ன மனசுல அர்த்தம் வச்சிருக்கான்னா, எனக்கு தகுந்தது இது, நீ பெரிய பங்களா கட்டுத, உன்னுடைய தரத்துக்கு அந்த பங்களா ஈக்குவல், என்னுடைய தரத்துக்கு இந்த குச்சி வீடு ஈக்குவல் அப்படின்னு தன்னை அது ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பேசுற மாதிரி ஒன்று சொல்லுவா. நமக்கெல்லாம் ராமேஸ்வரம் பெரிய சங்கதை, ராமேஸ்வர சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணுவோம். குருவி சின்னதா ஒரு குட்டை இருக்கு, அதுல ஸ்நானம் பண்ணும். என்ன இதுல குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம், குருவிக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டை. இப்படி ஒரு பழமொழிய நாம விவகாரத்துல சொல்லுவோம். ஆனா இதனுடைய உண்மை வடிவம் இது இல்லை. குறி வைக்க உகந்தது ராமசரம். சாட்சாத் நாராயணன் ராமனா அவதாரம் எடுத்தாச்சுன்னா அவருடைய அந்த வில்லிலேருந்து கிளம்பின அம்பு இருக்கு பாரு, சரம், அது சமஸ்கிருதத்துல சரம். அது அவர் எங்க குறி வச்சாரோ அந்த குறியில போய் கொண்டு அது சார்த்தகம் ஆயிடும் என்கிற கருத்தது. குறி வைக்க உகந்தது ராமசரம். பாக்கி சரங்கள்லாம் குறி வைக்க உகந்ததல்ல. அண்ணண்டாயிரம் செதறி போயிடும். சிலப்ப அப்படியே போயிடும், இப்படியே போயிடும், தலைக்கு மேல போடும், கீழே போகும். ராமனுடைய சரம் இருக்கு பாரு, அந்த நெற்றி மேலோ அதை வேதனம் பண்ணும். அப்படி அதனுடைய ராமசரத்தினுடைய பெருமையை விளக்க வந்ததுதான் குறிவைக்க உகந்தது ராமசரம் அப்படின்னு. அது இப்படி தேஞ்சு 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 குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம் அப்படின்னு ஆயிடுத்து. எத்தனை நல்ல விஷயங்கள் ஜனங்களுடைய இடையில அது பரிச்சயமான பிறகு அதனுடைய சொரூபம் மாறுதல் அடைஞ்சு அதுக்கு இன்னொரு அர்த்தம் வரைக்கும் வந்து கொடுத்து பாத்தியோ. இப்படி நிறைய உண்டு நம்மள்கிட்ட. ஆமாம், 1000 பேரை கொன்றால் அறவைத்தியன், 1000 பேரை கொன்றவன் அறவைத்தியன். அந்த பேரு வேறு வச்சாது வந்து மாறி வந்து கொடுத்த. அந்த மாதிரி நிறைய பழமொழிகள் அதனுடைய உள்ளர்த்தத்தை மறந்து அந்த தேஞ்சு போன அந்த வார்த்தைக்கு உகந்ததான ஒரு அர்த்தத்தை ஒட்ட வைக்கிற ஒரு தன்மை நம்மள்கிட்ட நிறைய உண்டு. ஆமாம், எனக்கு தகுந்த மாதிரி அது, உனக்கு தகுந்த அது அப்படின்னு தகுதிக்கு உகந்ததான ஒரு பொருளை ஒப்பிடுறதுக்காக அது போயிடுத்து. அப்ப குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம் சொல்லுவார். அந்த ராமேஸ்வரம் ராமசரம். பொதுவாகவே தமிழ்ல 2 எழுத்து சேர்ந்து வந்தா சொல்றதுக்கு அவளுக்கு வராது. அதுல ஒண்ணுதான் வரும். ராமேஸ்வரத்தை ராமசரம், ராமசரத்தை ராமேஸ்வரம். இந்த பிரசித்தம் அவனுக்கு ராமேஸ்வரம். குருவின் பிரசித்தம். குருவி வந்து விட்டு குரு வைக்க, குறி குறி என்கிறது குருவாச்சு. இப்படி எல்லாம் சில மாற்றம் உண்டு. இதுதான் ரைட்டுங்கிறத நான் சொல்லலே, அதுதான் ரைட்டுங்கிறத சரித்திரம் சொல்றது. எப்படின்னா 2 ராமன்மார் ராமாயணத்துல சந்திக்கிறான். ஒரு ராமன் தசரத ராமன், இன்னொரு ராமன் பார்கவ ராமன். பார்கவன் சொல்ற எல்லாருக்கும் பிரியமனித பரசு. என்ன பரசு? பரசுன்னா கோடாலி, கோடாலி ராமன். ஆமா, ஏன்னா அதை மிகப்படுத்தி காமிக்கணும்.
அதை பிரதானமா காமிக்கணும். நம்ம பிருகுவனுடைய புத்திரனுங்கிறது கூட அதுல விசேஷம் இல்லை. இங்க தசரத ராமன் தான் சொல்லணும். ஏன்னா பிள்ளைக்கு ஏக்கமா இருந்தவன், புள்ள வேணும்னு ஏங்கினவன். அப்ப அவன் பேர் அதில் ஒட்ட வச்சது. அங்க எதுக்கு ஏங்கினா அந்த ராமன், பார்கவ ராமன்? சத்ரியாலெல்லாம் தன் கைது இருக்கக்கூடிய கோடாலியினால, அதுக்கு பரசுன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, அந்த கோடாலியினால அவனை எல்லாம் அடக்கி அதர்மம் பண்ணக்கூடிய சத்திரியனை கிள்ளி எறிஞ்சு தர்மத்தை நிலைநாட்டுறது என்கிற அந்த நாராயணனுடைய சங்கல்பம் இருக்க, அதை அந்த சங்கல்பத்தை சத்தியமாக்கிறதுக்காக சத்திய சங்கல்பனா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணதான் அந்த ராமன். அந்த ராமன் பார்கவ ராமன். ஒரு இடத்துல ஆவிர்பாவம் எடுக்கணுமேங்கிறதுக்காக அந்த பிருகு வம்சத்துல வந்தார். அப்படி வந்து சேர்ந்தார். அதனாலதான் யுத்தம் பண்றதுக்கு தேவையான ரதகஜ துரக பதாதிகள் எல்லாம் கையில வச்சுக்காமல் தனியாவே இவாள்லாம் வச்சுக்கிற மாதிரி அஸ்திரம், பானம், வில்லு இதெல்லாம் வச்சுக்காமல் கையில ஏந்தறதுக்கு சௌரியமா கையிலே இருக்கிற மாதிரி ஒரு மழுன்னு பேர் உண்டு. மானாட மழுவாட அப்படி சொல்லுவோமே, மழுன்னு ஒரு பேரும் அந்த இதுக்குண்டு. அந்த மழுவை கையில் ஏந்திட்டு அவன் தனியே இருந்து அத்தனை துஷ்ட சத்திரியாலே மகிழ்ச்சார். 21 தலைமுறை 21 தலைமுறை சுத்தி 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 வந்து அதுல ஏமாந்து தன்னுடைய சாமர்த்தியத்தினால தன்னை காத்திருந்தவன் தசரதன். எப்படி காத்திருந்தார்? அதர்மம் மண்ணினத்தை அழிக்க வர்றோடு அவனும் தர்மத்தை கடைபிடிப்பனே. யாகம் பண்ண உட்கார்ந்திருந்தா அவனை வதம் பண்ணப்படாதுன்னு இருக்கு. நாமே சொல்லுவோம், யாக சத்திரிய வத, யாகத்தில் உட்கார்ந்து சத்திரியனை வதம் பண்ணா பாபம் உண்டு சொல்லுவோம். அப்ப யாகம் பண்ணா போயிடுவேன், வரமாட்டான். விவாகத்தில் இருக்கிறோடும் அழிக்கப்படாது. மறுபடியும் அவர் வரார், மறுபடியும் ஏந்திட்டு வரார் என்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுமே. தெரிஞ்ச உடனே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு விடு. அப்ப கல்யாணம் பண்ணாலும் போயிடும். இப்படியே ஒவ்வொரு தடவை சுத்தி சுத்தி வர சந்தர்ப்பத்தில எல்லாம் தசரதனை பார்த்து அழிக்க வர்றது. தசரதன் கட்டிக்காரத்தனமா ஒரு தடவை யாகம், ஒரு தடவை கல்யாணம், இப்படியே பண்ணி பண்ணி அவனுக்கு இடம் கொடுக்காமலேயே போயிட்டார். இதுக்கு நடுவில் தான் இவர் பிறந்தார். ஆறு சாட்சாத் பரமாத்மா அவருக்கு புத்திரனா பிறந்து தசரத ராமனா வந்தார். இந்த முதல் வந்த ராமனும் சாட்சாத் பரம்பரையுடைய அவதாரம். இரண்டாவது தோன்றிய ராமனும் சாட்சாத் பரம்பரையுடைய அவதாரம். 2 அவதாரங்கள் ஒண்ணுக்கொண்டு மோதுறது. ஒரு அவதாரம் தன்னுடைய அவதார லட்சியத்தை சரி பண்றதுக்காக தயாராய் கிளம்புறது. இன்னொரு அவதாரம் தாம் பண்ண அவதாரத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்கு. ஒரு அவதாரம் ஆரம்பம், இன்னொரு அவதார முடிவு. அத 2 சந்திக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாம ராமாயணத்துல பார்க்கணும். என்ன நடந்தது தெரியுமோ? எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா அவனுக்கு புரியும். ஜனகருடைய வம்சத்துல விதேக ராஜா ஜனகன், அங்க பரமேஸ்வரனுடைய ஒரு தனுசு இருந்தது ரொம்ப நாளா. இந்த பார்கவ ராமனுடைய வீட்டிலேயும் வைஷ்ணவ தனுசு இருந்தது. அது சிவதனுசு, இது வைஷ்ணவ தனுசு. ஆமா, விஷ்ணுனுடைய தனுசு ரொம்ப நாளா இருக்கு. சிவதனுசு ராமர் அவதார ஆரம்ப காலத்துல
சீதையோட சேர்றதுக்காக அந்த தனுஷை பங்கம் பண்ணினார். அது சிவதனுசாரத்தினால் அது கேட்டுது. விவாகம் பண்ணிட்டு ஜானகியோட தசரதரோட வந்துட்டு இருக்காரு. இந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து வைஷ்ணவ தனுசு தசரத ராமங்கிட்ட போய் சேரணும். அடுத்த அவதாரம். அதுக்கப்புறம் தான் அவரை கிளம்பி போனால்தான் அவர் நினைச்ச லட்சியமான ராவண வதம் இருக்க அது சம்பூர்ணமாகும். இவரே நினைக்கிறார், இவர் அவரு ஒண்ணுதானே. நல்ல சத்திரியன் வந்தாச்சு, தர்மிஷ்டனா. ராமனை போல தர்மிஷ்டன் இல்லை, சத்திரியன். அதனால என் கண்ணால பார்த்து விட்டேன். துஷ்ட சத்திரியாலாம் அழிச்சு நல்ல சத்திரியால வந்தாச்சு. அதர்மத்தை எல்லாம் அழிச்சு, அதர்மம் தலை தூக்குறவங்க அழிச்சு தர்மத்தை ஸ்தாபிச்சாச்சு. அதுக்கு என்ன அடையாளம்? ராமர் சத்திரியனா வந்தாச்சு, தர்மிஷ்டன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு காதில் விழுந்தாச்சு. இனி பரசுராமனுக்கு இங்க வேலை இல்லை. ஆமாம், என்ன லட்சியத்தோட அவதாரம் பண்ணாலோ அந்த அவதாரம் சார்த்தகமாயாச்சு. இனிஞ்சு உட்கார்ந்து இருப்பானே, அப்ப போகணும். அந்த பரசுராமனும் சாட்சாத் நாராயணாம்சம், இந்த தசரதராமனும் நாராயணாம்சம். தசரதராமன் தன்னுடைய லட்சியத்துல தன்னுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றணும். அவர் தன்னுடைய அவதார முடிவை எடுக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார்? வெறும் மழு வச்சுக்கிண்டே, கோடாலி வச்சுக்கிண்டே நடந்து வரக்கூடிய அந்த ராமர் விசேஷமா வைஷ்ணவ தனுசை எடுத்துட்டு வந்தார். சத்திரியன வதம் பண்ணா தனுசை எடுத்துட்டு வருவானேடா, அவனுக்கு கோடாலியே போடுமே. 21 தடவை சுத்தி சுத்தி எத்தனை பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதே போல இந்த ராமனையோட அடி அடிச்சு அனுப்ப வேண்டியதுதானே. அதுக்கு தனுஷத்துக்கு வைஷ்ணவ தனுசு எடுத்துட்டு வர. அது எடுத்துக்கிடாது. இப்பவே நமக்கு தெரியலையோ, அவளுடைய குறிக்கோள் வேற, வெளியில் நடக்கிற நாடகம் வேற. நன்னா தெரியலையோ? வைஷ்ணவ தனுசோட வரான், கையில கோடாலி இருக்கு. அவன் பார்கவ ராமன் தெரியணும். கோடாலியை பார்த்தா தான் அவதாரம் பண்ண சாட்சாத் ராம நாராயணன் தெரியும். வந்த உடனே என்னாச்சு? அங்க ஒரு நாடகம் நடக்கிறது. ஆனா பார்க்கிறவாளுக்கு நாடகமா தெரியாது. எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோ, நம்முடைய கதாநாயகன் எப்பவுமே நம்ம கதையில ஜெயிக்கணும். அந்த கதாநாயகன் இன்னொரு இடத்துல வில்லனா வந்தான்னா அந்த கதாநாயகன் ஜெயிக்க, இவன் ஜெயிக்கப்படாது. எங்கேயுமே கதாநாயகனுக்கு ஜெயம் வேணும்டா. இப்ப கதாநாயகனா வந்திருக்கிறது ராமன். அவன் ஜெயிச்சாதான் அவனுக்கு பெருமை. இப்ப கதாநாயகன் பரசுராமன் அல்ல. எப்பவோ அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. பரசுராமன் கதை எல்லாம் இப்ப வந்தது. ராமர் தனுர்பங்கம் பண்ணி சீதையை கைப்பிடிச்சு ஸ்வயம் தன்னுடைய அரண்மனைக்கு அப்பாவோட தேர்ல ஏறி பவனி வராறவர் ஜனங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ராமனை சந்திக்க முடியும் பரசுராமனால. வேற தனியே வரவே முடியாது. இப்போ என்ன வந்தது? ஏற்கனவே சத்திரியால் அழிக்கிற போது ஒரு சத்திரியன் தன்னை முளைச்சிருக்கான். அவனும் அக்கிரமம் பண்ண போறான். அவரே அழிச்சு விடுறேன் நினைச்சிருந்தவர் வரார்.
அதுக்கு வலுவை வச்சிருந்திருக்கார். ஆனா அதே சமயத்தில் ஒரு தனுசையும் வச்சிருந்திருக்கார். அந்த தனுசு வைஷ்ணவ தனுசு. அவன் முறிச்சது ஈச தனுசு, சிவதனுசு. இப்ப அவன் அங்க பேச்சு நடக்கிறது உரையாடல். அந்த தனுச நீ பங்கம் பண்ணினா உன்னுடைய பராக்கிரமத்துக்கு அடையாளம் இல்லை. நான் தரேன் பாரு ஒரு தனுசு, நீ பங்கம் பண்ணு, அப்பத்தான் உன்னுடைய பராக்கிரமத்தை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமோ? உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் நாம் அவதாரம் பண்ணியிருக்கேன், அதாவது நான் வந்திருக்கேன். சத்திரியனுடைய வேலை என்ன? பிராமணால எல்லாம் காப்பாற்றுறது. நீ பிராமணன், பார்கவனுடைய பிள்ளை. பிராமணனை கொன்னான் சத்திரியன் சொல்லித்தான் அந்த சத்திரியனுடைய அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நீ வந்த. நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்? பிராமணால எல்லாம் காப்பாற்ற வந்திருக்கேன். இந்த உரையாடல் வந்தவுடனே சத்திரியன் தன்னுடைய கடமையை தெரிஞ்சிருந்தாச்சு. இனி என்னுடைய அவதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம், இனி என்னுடைய வேலை முடிஞ்சு கொடுத்து என்கிறது அவர் புரிஞ்சுக்கிறார். அவர் அப்படி சொல்லறார். அவர் அதாவது கவாம் ஜிஜன்மனாம் அக்ரே ந சூராஹ. கோக்கள் ஜிஜன்மா இவாளுடைய முள்ளிலேயே என்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கப்படாது. அது சூரத்துவம் இல்லை. அந்த பிராமணனையும் எவன் துன்புறுத்தனானோ அவருக்கு எதிராக அசூரனா இருக்கணும். நான் உங்களுடைய ரட்சகன், வட்சகன் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களோட எப்படி நான் பண்ணுவேன்? கோபிராமணே சுபமஸ்து நித்தியல் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அப்படி இல்லவா சொல்றது? தர்மம், அந்த தர்மத்தை மீறி உன்னுடைய பொருதறதுக்கு நான் எப்படி வர முடியும்? பொருதறது அதர்மம். தர்மம் தான் உங்களை காப்பாற்றுறது. நான் அனுகிரகம் பண்ண வேண்டியவா நீங்க ரெண்டு பேரும், எனக்கு நிகிரகம் பண்ண வேண்டியவன் அல்ல. உன்னை துன்புறுத்தவரை நிகிரகம் பண்ண வேண்டியவன் நான். உங்களுக்கெல்லாம் ரட்சகனா இருக்கிற போது நான் பட்சகனா எப்படி மாறுறது? அதனால கவாம் திஜன்மனாம் அக்ரே நசூரா ரகவோபயம். நாங்கள்லாம் ரகுவனுக்கு அரசர்கள். அறத்திலிருந்து அண்ணன்டா விலக மாட்டோம். உங்களை காப்பாற்றுற என்னுடைய அறம். வசிஷ்டர் எனக்கு குலகுரு. அந்த வசிஷ்டருடைய இதுல வந்தவர் பிராமணர். நீங்கள் பார்கவராமன் பொருந்தலையே அப்படின்னாரு. இப்படி சண்டை முத்தித்து அவருக்கு என்ன நினைப்புன்னா, வைஷ்ணவ தனுசு அவர்கிட்ட கொடுக்கணும். ஆமா, அதுக்கு இது எடுத்துக்கோன்னு கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். எப்படி சத்ரி இன்னொருத்தருக்கு கை நீட்டி வாங்கணும்டா? சண்டை போட்டுதான் வாங்கணும். பராக்கிரமத்தினால ஆர்ஜனம் பண்ணாதான் சத்ரியனுக்கு அழகு. அப்ப கட்டிக்காரத்தனமா பார்கவராமன் இப்படி எல்லாம் சொல்லி பாசாங்கம் பண்ணி பயந்துகிட்டு பின்வாங்குறே. நீ உனக்கு தைரியம் இருந்தா எடு வைஷ்ணவ தனுசை அப்படின்னு தனுசை வரேன்னு கொடுத்தார். தனுசை என்னமோ சொல்லி பார்த்தார். இப்படி கூட சொன்னார், உன்னை நான் பண்ணப்படாது, உன்னுடைய மழுவுக்கு நான் என் கழுத்தை தந்து விடுறேன், அதுதானே நீ விரும்புற அப்படின்னு ஆரம்பிச்சு அயன் கண்ட குடாரஸ்தே குருராம யசோஜிதம் அவன் பக்கம் விட்டு விட்டான். உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு விட்டான். அவர் என்ன சொன்னார்? அப்பவும் விடலை. பலாத்காரமா பிடி தனுசை, கோழத்தனத்தை விடு, எடு.
அப்படின்னு சொன்ன உடனே நாம வணங்கிறதுன்னு ஒரு அளவுதான் உண்டுடா. வணக்கத்தினுடைய கௌரவத்தை புரிஞ்சுக்காமல் சிறுபிள்ளத்தனமா மேல மேல மோதினா உடனே சடே சாத்தியம் சமாதரே. பிடிவாதம் பண்ணா பிடிவாதத்தோட எதிரு சாஸ்திரம். ஆமா, அவன் பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சோட எதிர்க்க ஆரம்பிச்சார். கொண்டு வா அப்படின்னு பிடிச்சு விட்டார். அங்க என்ன நடக்கிறது? அந்த வைஷ்ணவ தனுசு வழியா சாட்சாத் நாராயணாம்சமான அந்த பார்கவ ராமனுடைய வைஷ்ணவ தேஜஸ் தனுசு வழியா இவன் கை வழியா இவங்கிட்ட ஒன்றி விட்டு. ஆமா, இதுக்குத்தான் அவர் பண்ணினார். ஒரு அம்சத்துல முதல் அவதாரம் இல்லையா, அந்த அவதாரத்துக்கு இருந்ததான சாரம் பூரா தனுசு வாயிலாக ராமர்கிட்ட சேர்ந்து கொடுத்து ராமர் முழு தேஜஸ்வி ஆயிட்டார். ஆமாம், அந்த சத்திரியாம்சம் போன உடனே அவர் வெலவெலத்து போயிட்டார். பிராமணனுடைய சுவாவம் வந்து விட்டு, சத்திரிய சுவாவம் இல்லை. ஆமாம், அப்ப என்னாச்சு? அவர் வெலவெலத்து போன உடனே அவர் ஒன்றும் நஷ்டமாகலை. அவரே சொல்றாருப்பா, என்கிட்ட 2 அம்சம் இருக்கு. அங்கிருந்த சதுரோவேதான் பிருஷ்டத சகலந்தனுகு அப்படின்னு அவரே சொல்றார். 3 வேதங்களும் என்ன இருக்கு, பின்னாடி தனுசோட இருக்குன்னா அந்த தனுசோட இருக்கிறத கொடுத்து விட்டார். என்ன மிஞ்சிட்டு 3 வேதத்தோட இருக்கிறது வந்தது. ஆனா கொடுக்கலை. இதம் பிராமம் இதம் சாத்திரம் சாபாதமி சராதமி. அப்ப சாத்திரம் தேஜகா பார்க்கவ ராமங்கிட்ட இருந்து தசரத ராமங்கிட்ட ஒன்றி போயிடுச்சு. ஆமாம், இதுதான் மோனம், ராவண வளத்துக்கு அடித்தளம். அது வந்த உடனே இவர் வெலவெலத்து போயிட்டார். உடனே என்னாச்சு? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வைஷ்ணவ தனுச பாடத்தை தொடுத்து போய் சொன்னாரே இல்லையோ, சதை சாட்சியம் சமாளி பிடிவாதம் பண்ண உடனே இவரும் விடலை பிடிவாதத்தை. ஆமா, அது சரி, பாடத்தை தொடுக்க சொன்னே தொடுத்தாச்சு. எங்க இலக்கு காட்டு? பாடத்தை விட்டு உன்னுடைய உயிரை எடுத்துக்கிறியா இல்லையா? அதுக்கு பிரதிநிதியா தர போறா? என்ன வீணாகப்படாது, குறி வைக்க உகந்தது ராமகரம் என்ன சொல்றாரு அப்படின்னு ராமன் கர்ஜனம் பண்ணிவிட்டார். அவன் என்ன பண்ணார் தெரியுமோ? 2 ஒண்ணுதானேடா, என்னுடைய பானம் அதுக்கு ஒரு லட்சியம் பானம், லட்சியம் இல்லாத ஓயாது. அந்த அதுல இருந்து ஞானில இருந்து வெளியில கிளம்பினா லட்சத்துல போய் அது பரிவசாரமாகணும், விஜயத்தை கொடுக்கணும். அதுதான் ராமசரத்தினுடைய பெருமை. குறி லட்சியம் வைக்க உகந்தது ராமசரம். என்ன சொல்றேன்? அவர் என்ன பண்ணார் தெரியுமோ? நான் இதுவரைக்கும் பண்ணின தபஸ் எல்லாம் உனக்கு தந்து விடுறேன், அந்த தபஸை லட்சியமா வச்சுக்கோங்க. அந்த தபஸ் எல்லாம் தந்து விடுறேன்னு சொன்ன சரி ரைட் அப்படின்னு சொல்லி அந்த தபஸை லட்சியமா வச்சிருந்து அவர் சம்பாதிச்ச தபஸ் எல்லாம் இந்த சரத்துக்கு ஆகாரமா கொடுத்து அதை சார்த்தகமாக்கினார். இப்போ பார்கவ ராமன் எப்படி இருக்கான்? வெறும் பிராமணன், தபஸ் இல்லாத பிராமணன். உடனே மாகேந்திர பர்வத்துக்கு தபஸுக்கு போயிட்டார். இப்போ அந்த அவதாரம் இல்லை, மழுவும் இல்லை, வைஷ்ணவ தனுசே கொடுத்தாச்சு. அந்த வைஷ்ணவாம்சமும் போயிடுத்து, அந்த பார்கவாம்சம் தான் இருக்கு. அது தபசு பண்ண அதுவும் போயிடுத்து. இனி அவரால
மழுவையோ தனுஷையோ பானத்தையோ எடுக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் இல்லை. பார்கவராமனா இருக்கார். அது பிராமணாம்சம். அது தபசுதான் வந்தது. அப்ப நேர மகேந்திர பர்வதத்துக்கு இப்ப சம்பாதிச்ச தபஸ் எல்லாம் அந்த அஸ்திரத்துக்கு இரையா கொடுத்தாச்சு. அதனால மகேந்திர பர்வதத்துக்கு அங்கேயே போயிட்டார். இப்படி அவருடைய அவதாரத்தினுடைய அழகான முடிவு ஏற்பட்டது. ராமனுக்கு என்ன வந்தது? அந்த ராவணனை வதம் பண்றதுக்கு அவங்கள்ட்ட சாதாரணம் இருக்கிற தனுசு போராது. வைஷ்ணவன் தனு அது வந்து அது மட்டும் போராது. பாதி அவதார அம்சமும் இதுல சேரணும். அப்பத்தான் சரீர பலமும் மனோபலமும் அந்த தனுசனுடைய பலமும் சேர்ந்து வருவது தெம்பாவே ராவண வதத்தை பண்ணி அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவர். முதல் ராமன் வாக்குறுதியை நிறைவேற்றினான். அசட்சத்திரையாளர் வதம் பண்ணான். முடிஞ்சு கொடுத்துக்கு அடையாளம் என்ன? சத்தான சத்திரியன் வந்தாச்சு. இனி அந்த சத்தான சத்திரியனால சர்வ காரியமும் நடக்கும். அப்படி ரெண்டு அவதாரங்களுடைய பரஸ்பரம் சம்மேளனம் வரக்கூடிய இடத்தைத்தான் ராமாயணத்துல எப்படி கொண்டு வந்து பிடிச்சாருன்னா, ரெண்டு பேரும் மோதிர மாதிரியும் பாபராளுக்கு அப்படித்தான் தெரியணும். அப்படி கொண்டு வந்து ராமாவதாரத்துல ராவணவதத்துக்கு தேவையான தேஜஸ், மனோபலம், சரீரபலம், பலம் எல்லாத்தையும் கொடுத்து அவனை வதம் பண்ற ஆயுதமான தனுஷையும் கொடுத்து அவர் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சிருந்து மகேந்திர பர்வதத்துல தபசுக்கு போயிட்டார். இந்த பக்கமே வரல. நான் ஒண்ணு சொல்றேன் பாரு. வாஸ்தவமா ரெண்டு பேருடைய அவதாரம் ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா இவாளை மோத விட்டேன்னு வச்சுக்கோ. அதுல ராமர் ஜெயிச்சாலும் பரசுராமன் தோற்றாலும் நமக்கு அவமானம். முதல் அவதாரம் தோற்றுது, ரெண்டாவது அவதாரம் ஜெயிச்சுன்னா எப்படி வரும்? நல்லா இருக்குமா? ராமர் தோற்றால்தான் நமக்கு இன்னும் அவதாரம். ஏன்னா அந்த அவதாரம் அப்ப இவாளுக்குள்ள தோல்வி, ஜெயம் தோல்வி, வெற்றி தோல்வியினுடைய சப்ஜெக்டே அல்லாது. ஆமாம், வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ற சப்ஜெக்டே இல்லை. அவ ரெண்டு பேருமே லோகத்தை ரெண்டாகிறதுக்கு வந்திருக்கா. அவளுக்குள்ள சண்டை போட்டு வெற்றி தோல்வியை கழிச்சா அசிங்கம் இல்லையோடா. ஒண்ணும் ஒருவரே ஜெயிக்கிறதும் ஒருவரே தோல்கருமா இருக்க முடியாது. அதனால ராமாயணத்துல இருக்கிறவாள்லாம் கதாநாயகன் ராமன், அவன் தான் ஜெயிக்கணும். அதே சமயத்துல முதல் அவதாரம் தோற்கவும் கூடாது. அப்ப அவர் சண்டை போடுறதுக்கு வரலேவர். பரசுராமன் மழுவை எடுத்துருந்து வைஷ்ணவ தனுசை எடுத்துருந்து ராமனோட பொருத வரலை. பார்க்கறதுக்கு பொருதுற மாதிரி இருந்தது. இருக்கு வந்தார் தன்னுடைய வைஷ்ணவ தேஜஸையும் வைஷ்ணவ தனுசையும் அவரோட சேர்த்து வைக்கிறதுக்கு வந்தார். இப்ப இவர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் அவதாரத்துல தானா நின்று எல்லாத்தையும் நடத்தி விட்டார். இரண்டாவது அவதாரமும் அந்த நாராயணன் தான். அவர் ஜெயிக்கிறதுக்காக அடிப்படை தகுதியா இருக்கக்கூடிய தன்னுடைய தேஜஸையும் சேர்த்து தங்கிட்ட இருக்கிற வைஷ்ணவ தனுசையும் கொடுத்து சகாயம் பண்ணார். அதுலதான் அவருக்கு நம்பிக்கை வந்தது. அந்த வைஷ்ணவ தனுச போட்டதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஓட்டம் விட்டு பாரு. அது கையில வந்ததே இல்லையோ. அது கையில வந்த உடனே அவன் மைண்ட்ல கேள்வியாச்சு, ராவண வதத்துக்கு தான் நம்முடைய லட்சியம்னு. அங்க போன உடனே பட்டாபிஷேகம் தீர்மானமாச்சு, கட்டாச்சு. ராஜ்யபாரத்தை ஏத்துக்கவே இல்லை. உடனே இந்த தனுசை எடுத்துக்கிட்டு லட்சுமணனோட சேர்ந்து சீதையோட சேர்ந்து காட்டுக்கு போயாச்சு அவருடைய அவதார காரியத்தை. இவர் ஞாபகப்படுத்துறார், நீ கல்யாணம் பண்ணிட்டு போறையே
அங்க போய் உட்கார்ந்து ராஜ்யபாரம் பண்றதுக்கு நீ போலை. நீ போக வேண்டிய இடம் ராவணவதம். அதுக்கு அடையாளமா நான் வைஷ்ணவ தனுச தரேன். அங்க போன உடனே நியாயமான முறையில உடனே போ. உட்கார்ந்து ராஜ்யபாரம் பண்றதுக்கு நீ இல்லை, அது வேற யாராவது பார்த்துப்பா. அதுக்காக உன்னுடைய அவதாரம் இல்லை. ராவணவதம் தான் லட்சியம். குருவைக்கு உகந்ததான தனுசு கையில வச்சுக்கோ. குறியில கரெக்டா ராவணனை கொன்னுடும். அதனால் நிச்சந்தியா நீ போகலாம் என்கிற மறைமுகமான ஒரு சந்தேகத்தை சொல்லி அவர் அனுப்புறார். அதுதான் இதுல இருக்கிற தத்துவம். அதை தெரிஞ்சுக்காத ராமன் இருக்காரு, அந்த பரசுராமரே தூக்கி எரிந்து விட்டார். விலை வெளுத்து போயிடுது, நான் தமதுக்கு போறேன்னு போயிட்டான் அப்படின்னு நாம அவஹேளனமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த இப்படி பல அவதார நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் கலந்தது ராமாயணம். எல்லாத்தையும் நீ யோஜனை பண்ணி பார்த்தா ஒரு தர்மத்துல போய் பதிவசாரம் அடையும். இப்ப தார்மீக கிரந்தம் அந்த நிகழ்வெல்லாம் தர்மத்தினுடைய பெருமையை வளர்த்த வந்திருக்கே தவிர நாம பார்க்கக்கூடியதான விவகாரங்கள் எல்லாம் அதுக்கு ஒன்றும் விலையே இல்லை. அந்த விவகாரங்கள்லாம் அந்த தர்மத்தை சரியா நடைமுறைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி இருந்திருக்காளே தவிர நம்ம மாதிரி கேவல விவகாரத்துக்கு தனி அர்த்தமே கிடையாது. அப்படி ராமாயணம் சொல்லும். அதனால என்ன வேணும், புராணமோ இதிகாசமோ அதே மாதிரி ராமாயணமோ பாரதமோ நீ படிக்கிறேன்னா நீ சொல்லி கேட்டிருக்கிய. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோவில். உனக்கே தெரியலையோ இந்த விபரீதமான எண்ணத்தை எப்படி வந்தது? ராமாயணங்கிறது தர்மம், அதை படிக்கிற. பிள்ளையார் கோவிலுங்கிறது தர்மம், அதை இடிக்கிற. அப்படிதான் எனக்கு அர்த்தம். அப்ப நம்முடைய மைண்டிலேயும் பாமர மைண்டிலேயும் ராமாயணம்னா தர்மம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஊடுருவி இருக்கு, அந்தர்லீனமா இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு கேள்வி வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோவில். சாமானிய ஜனமே சொல்றானே. அதனால தர்மத்தை நிச்சயமா வச்சிருந்துதான் அவதாரங்கள்லாம் வெளிப்படுறதே தவிர அவதாரங்களுடைய நீதிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறது எல்லாம் நம்ம பாமராளுக்கு. ஏன் இந்த நீலியா வச்சார்? அப்பதான் நாம கிட்ட நெருங்குவோம். பிரவൃத்தி உன்முகீகரணம், அதுல பிரவൃத்தி, அந்த பிரவൃத்தியை திருப்பி விடுறதுக்காகத்தான் இந்த கதையெல்லாம் வச்சிருக்கா. கதையிலேயே நாம ஊழிட்டு இருந்தோம்னா என்னைக்குதான் தர்மத்தை புரிஞ்சுக்கிறது? தர்மத்துல கதைகள் அத்தனையும் தர்மத்துல பொதிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் அறத்தை அந்தந்த ஜனங்களுக்கு உகந்தபடி அவாவா டேஸ்டுக்கு அதை அழகா எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ராமாயணத்துல பரசுராம பார்கவராம சம்வாதம். எப்படி ஒரு சக்தியா இருக்கு பாரு. இப்படிதான் நம்முடைய சிந்தனை ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் புராணத்திலையும் போடும். அதுதான் சொன்னேன், இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பார்க்கிறோம், தனிய ஒரு அணுகுமுறை இருக்கு. இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு. சாமான்யமா வெளிப்படையா தென்படக்கூடியதான நிகழ்வுடைய சொரூபத்தை நம்ம புத்திக்கு தகுந்தபடி அதை அனலைஸ் பண்ணா நீயே மாறுவே, அந்த புராணமும் கெட்டு போயிடும். அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம். அதனால அது அணுகுமுறையே தெரியாது. அதுல என்னெல்லாம் வருது, என்னெல்லாம் சந்தம் போடுறது, அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுல என்ன அரண் நமக்கு தெரியறதுங்கிறத பத்தியே நினைக்கலை. வெளியில வரக்கூடியதான வார்த்தைகளை வச்சிருந்து அது ஒரு அர்த்தத்தை தன்னுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி வச்சிருந்து அதை கோணாமானா வியாக்கியானம் பண்ணி இது ரொம்ப குப்பையானது, இதுல எல்லாம் சொல்லறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு கும்பல் சொல்றத நினைச்சுக்கிண்டு அதை எதிர்க்க போறேன்னு உட்கார்ந்து இருக்கியே, அது அசடு இன்மைச்சூடு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு கல்லுக்கும் செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நீ எப்படி பண்ணுவே? நாய் இருக்க, அது செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு தேவை எண்ணெய்.
செக்கிலே எண்ணெய் இருக்கு நக்கிறது, சிவலிங்கத்திலே எண்ணெய் வழியறது நக்கிறது. லிங்கத்தினுடைய பெருமையோ செக்கனுடைய மரத்தினுடைய பெருமையோ அந்த வித்தியாசம் அதுக்கு தெரியாதேப்பா. அவங்கள்ட்ட நீ கோபிச்சுன்னு என்ன பிரயோஜனம்? அவனெல்லாம் புத்திசாலியா மாத்திரத்துக்கு என்ன வழி தாடுறமே தவிர, ரெண்டு கட்டாரா இருக்கக்கூடிய அறவேக்காடு சொல்லக்கூடியதான விளக்க உரைகள் எல்லாம் பிரமாதமா எடுத்துட்டு நீ பேழ்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி எதிர்த்தேன்னா நீ வசனாயிட்டேன்னு அர்த்தம். ஆமாம், அந்த நாய்க்கு எப்படிதான் தெரியும்? அதுக்கு எண்ணெய் வேணும், புரியலையா? செக்கலையும் இருக்கு, சிவலிங்கத்திலையும் இருக்கு. செக்க நக்கலா சிவலிங்கத்தை நக்கப்படாதுன்னு தெரியுமா? அது ரெண்டினுடைய தாற்பயம் என்னன்னு என்ன புரிஞ்சுட்டு இருக்க? எண்ணெய் உற்பத்தி பண்றது இது, உற்பத்தி பண்ண எண்ணெய் அபிஷேகம் பண்றது அது. இப்படி எல்லாம் அதுக்கு விபச்சாரம் தெரியாத. அதனால நாம் என்ன செய்யணும்? எல்லாரையும் புத்திசாலியா ஆக்குறதுக்கு என்ன வேணும் அப்படி பார்க்கணுமே தவிர, புத்திசாலி இல்லாதவனுடைய விளக்க உரை எதிர்ப்பா இருக்குன்னு நினைச்சிருந்து அதோட எதிர்க்க நீ போகக்கூடாது. எப்ப சொன்னார் இவர் தசரதராமன் அந்த பால்தராமனோட தனிஞ்சுதான் போனார். ஆமாம், எப்போ எதிர்க்க போனார் தெரியுமோ? தனிஞ்சு போனா விடுறதில்லை, பிடிவாதமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. உடனே ஒரு ரூல் இருக்கு, சசே சாட்சியம் சமாஜனே. ஒருத்தன் பிடிவாதமா இருந்தா நீ பிடிவாதமாவே அவனை எதிர்க்கணும்னு இருக்கு. அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தில் தான் இவர் எதிர்த்தார். அதனால எத்தனையோ விஷயங்கள், பல தர்ம நுணுக்கங்கள் அவளுடைய செயல்பாடுல பழிச்சிடுறது. அதையெல்லாம் கதா வடிவில் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காளே, நிரந்தரமா இருக்குன்னு. கசப்பான மருந்து இருக்க, அதை சாப்பிடுன்னா வேண்டாம் சொல்லும். அப்ப அதுல என்ன செய்வன்? வெள்ளத்தை கலந்து கொடுத்த உடனே சாப்பிடுவன். சாப்பிடறதுக்காக வெள்ளம், மருந்தினுடைய உணவும் கிடைக்கும். அது மாதிரி இவாழ்கிட்ட ஒரு சண்டை எல்லாம் பார்த்து நாம பார்த்து ரசிக்கிறோம். ரெண்டு சண்டை போடுறது பார்ப்போம் அப்படின்னு பாமரால ஈர்க்கிறதுக்காகத்தான் இந்த விளையாட்டு எல்லாம் நடக்கிறதே தவிர, ஆந்தரார்த்தம் என்னன்னா அத்தனை பேரும் தர்மத்தை புரிஞ்சுக்கணும். செயல் வடிவில் தர்மத்தை காமிக்கிறார். அது ராமர் அரங்கேற்றனால அவருக்கு ஒத்தாசையா பார்கவராமன் அந்த தர்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு உதவி பண்றார். அப்படி ஒரு பெரிய தர்ம நுணுக்கம்தான் அவதாரத்தினுடைய ஆரம்பம் முடிவு. இதை ரெண்டையும் சுட்டி காட்டுற அம்சமாகவே பார்கவராம தசரதராம பரஸ்பர சங்கமத்தை வால்மீகி தன்னுடைய ராமாயணத்துல எடுத்து சொல்லி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.